healing is a part of atonement. Hallelujah. Healing is our portion. Healing is our inheritance. Healing is our blessing. Healing is God's will for us. Hallelujah. Amen. We have to praise God in order to receive our healing, because healing is already given to you and to me and to all of us. Hallelujah. தேவன் ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணிட்டாராம்? சுகத்தை கொடுத்துட்டாராம். ஆகவே நான் தேவனை துதிக்கிறேன். இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. நிறைய பேர் தேவனை எப்படி துதிப்பாங்க? ஆண்டவரே, நான் நம்மை துதிக்க, நான் சுகம் எனக்கு கொடுத்துருங்க. நீங்க துதிக்கிறதுனாலே தேவனிடத்திலிருந்து சுகத்தை போய் பெற்றுக்கொள்ளுகிறதை போல நீங்க துதிக்க கூடாது. நீங்க எப்படி துதிக்கணும்? நான் தேவனிடத்திலிருந்து சுகத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன், ஆகவே நான் தேவனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? துதித்து கொண்டிருக்கிறேன், ஆகவே நான் அதை பெற்றுக்கொள்வேன். I'm praising God because He has already given me healing. 7 எபிரேயர் வார்த்தைகள் துதிக்கு நான் துவங்கி சொல்ல உங்களுக்கு ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. முதல் வார்த்தை ஹலால், உங்க எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறேன். ஆமென். இரண்டாவது வார்த்தை யாடா. ஆமென். டோடா, டவுடா என்று சொன்னேன். ஆமென். எத்தனை பேர் அதை செய்றீங்க? இன்டென்ஸ் வர்ஷிப். அடுத்தது பார்த்தோம், நான்காவது வார்த்தை ஷபாக். Shout to the Lord and say how good He is. Hallelujah. அடுத்தது பராக் பார்த்தோம். சொல்லுங்க பராக். பராக் என்றால் humbling yourself before God by kneeling down and by thanking Him and by blessing Him. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஜமார். சொல்லுங்க ஜமார். ஜமார் என்றால் என்ன? To make music accompanied with voice. Amen. Music accompanied with voice, to give praise and sing with fingers on the strings, with fingers on the instruments. Hallelujah. Zamar, தேவனை இப்படி துதிப்பது, இசை கருவிகளுடனே தேவனை துதிப்பது. அப்படி துதித்து இருக்கீங்களா நீங்க தேவனை? இசை கருவிகளோடு தேவனை ஆராதிப்பது. அல்லேலூயா. நம் நாவை திறந்து பாடி தேவனை ஆராதிப்பது ஒன்று, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது ஒன்று, how good you are என்று சொல்றது ஒன்று, நீல் டவுன் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்றெல்லாம் சொல்றது ஒன்று, இன்டென்ஸா கரத்தை உயர்த்தி தேவனை ஆராதிப்பது ஒன்று, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு தேவனை ஆராதிக்கிறது மற்றொன்று. கர்த்தர் அதை விருப்பப்படுகிறார், கர்த்தர் அதை வாஞ்சிக்கிறார். பிளே, அதாவது உன்னுடைய இசை கருவிகள், உன் கரங்கள் அந்த ஸ்ட்ரிங்ஸின் மீது இருக்க வேண்டும். நீ தேவனை பாட வேண்டும். To make your voice accompanied with music, having your fingers, அப்படி எழுதி இருக்கிறது அங்க. அதோடைய விவரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. With your fingers kept on the strings. Amen. உன் குரலோடு இசை கருவிகளும் கூட இணைந்து வர வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, என்னென்னமோ வாங்குறோம். ஆமென். நகையை வாங்குறோம் பல லட்சங்களை கொடுத்து. அது எப்படி தெரியுன்றீங்களா? நகை கடை போனால் தெரியுது. ஆமென். நீங்கள் போட்டு வருது பார்த்தாலும் தெரியுது. புடவை வாங்குகிறோம், ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், ஃபோனு வாங்குகிறோம், காரு வாங்குகிறோம், லேண்டு வாங்குகிறோம். ஆமென். ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், எல்லாம் வாங்குகிறோம். எல்லாம் மாடர்னைஸ் தான் வாங்குறோமா இல்லையா? யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்து, நிறைய பேர் வீட்டுக்கு வந்துருக்குறேன், எல்லாம் மாடர்னாக தான் இருக்குது. யாரும் அந்த கால ஃபேனை போட்டுக்கல, அந்த கால ஃப்ரிட்ஜை வச்சுக்கல. யாருக்கிட்டையும் பழைய மொபைல் என்ன சொல்றது, பழைய நோக்கியா 3310 யாருக்கிட்டையும் இல்லை, இல்லைங்களா? எல்லாரும் கரண்ட் ட்ரெண்டில் தான் என்ன பண்ணுறோம். தப்பு கிடையாது, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். பயந்துடாதீங்க, என்ன அங்கே வந்துட்டாருன்ட்டு. நான் அங்கே வர ஆள் கிடையாது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் ருசித்து கொண்டு இருக்கோம். எல்லாரும் வந்துட்டு கரண்ட் கார் தான். எல்லாம் யார் அம்பாசிடர் ஓட்டுறான் இன்னைக்கு சொல்லுங்க? யார் ஃபியட் கார் ஓட்டிட்டு இருக்கிறான் இன்னைக்கு? வயசான சில தாத்தா ஓட்டுறாங்க. ஆனால் எல்லாரும் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை ஆராதிப்பதற்கு மாத்திரம் அதில் மாத்திரம் வந்துட்டு பழைய ட்ரெண்டில் இருக்கிறாங்க. இது போதும், இதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். நாம் என்ன பண்ணணும்? சர்ச்சை பற்றி சொல்லலை, நம்முடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசிட்டு எல்லா சபையில் தான் இருக்க. நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கு? ஏதோ 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த ஒரு சவுண்டு வரும் பாருங்க, அது என்ன, அந்த டேம்பர்னு ஏதோ ஒன்று, ஒரு 2 வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் கடவுளுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் மரியாதை கொடுக்குறோம். தேவனை ஆராதிப்பதற்கு அந்த ஜிங்கி ஜிங்கி ஜிங்கின்னு அடிச்சுக்கிட்டு அப்படியே பாடுறது, அது வாசிச்சா பாடவே கூட முடியாது. இல்லை சிலர் தட்டு வச்சு டக்கு டக்கு டக்குன்னு தட்டுறது.
கர்த்தர் சொல்றாரு, ஜமார் இஸ் டு அக்கம்பனி யுவர் வாய்ஸ் வித் மியூசிக். போய் மியூசிக்கல் ஸ்டோர்ஸ்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்குன்னு போய் பாருங்க. அல்லேலூயா. தப்பு கிடையாது. என்னென்ன எத்தனை பேர் ஷாப்பிங் மால் போய் சுத்துறாங்க பாருங்க. நானும் பார்க்குறேன், நானும் போகிறேன், பார்க்குறேன். எத்தனை பேர் கடையில் போகிறாங்க, வாங்குறாங்க. ஆனால் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பிலீவர் வரதில்லை, பாஸ்டரு மியூசிஷியன்ஸ் தான் வராங்க பாருங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க ஆலயத்தில் சண்டே வந்தால் இருக்குது, நல்லா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஆண்டவர் வர்ஷிப் பண்ணுறோம். அதோட 7 நாள் என்ன பண்ணுறது? நீங்க கற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் வீட்டிலே. ஹல்லேலூயா. You have to learn an instrument and worship God in your quiet time. You have to buy the best equipment for your God and worship God and give him the praise and glory and please him. தேவனை ஆராதிப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கற்றுக்கணும். அதிலே நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும். நான் தனிப்பட்ட நேரத்திலே தேவனை, எனக்கும் தேவனுக்கும், தேவன் அங்கே வந்து உட்காருவார். சங்கீதம் 21 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். 13. கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் என்று இருக்குல்ல, பாடின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஜமார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ஸ் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஹீப்ரு பைபிள் ஜமார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீங்க தேவனை அப்படி ஜமார் பண்ணும் பொழுது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஸ்ட்ரிங்கோட தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்க உள்ள உங்களுடைய ஸ்பிரிட் அப்படியே ரிவைவ் ஆகும். அதை நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ கூட பாருங்க, நம்ம வர்ஷிப் பண்றோம், சில நேரத்தில் அப்படியே வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கும், சில நேரத்தில் அப்படியே ஒரு ரேசிங் கிடைக்குது இல்லைங்களா, ஒரு லிஃப்ட் கிடைக்குது ஸ்பிரிட்ல, இல்லை அப்படியே குதிக்கலாம் தோணுது. சில வெளிநாட்டில் ஓடுறாங்க, இங்கே இடம் இல்லை, என்ன பெருசாக சர்ச்சு கட்ட அதுக்கு ஒரு ட்ராக் போடலாம், தப்பு கிடையாது. சிலருக்கு அந்த 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 பிரஷன் அவங்களை என்ன பண்ணுது, அவங்களை அப்படியே ஒரு லிஃப்ட் பண்ணுது, அவங்கள அப்படியே உரத்த சத்தமாய் கத்த வேண்டும் என்று தோணுகிறது. ஆண்டவர் வந்துட்டு அப்படி ஒரு ஜாஷ் வருது அவங்களுக்கு. அதுதான் நீங்கள் தேவனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு வாசிக்கும் பொழுது உள்ள அந்த ஒரு லிஃப்ட் வரும். அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே உடைய பலத்திலே நீ எழுந்தருளும். அப்ப நீங்க உள்ள அந்த லிஃப்ட் வரப்ப கர்த்தாவே நீ எழுந்தருளும் சொல்றீங்க வச்சுக்கோங்களேன், கர்த்தர் எழுந்துருவாரு. எதையும் நீங்கள் தேவனை செய்ய வைக்க வேண்டுமானால் உங்களுடைய ஆவியிலிருந்து தான் செய்ய வைக்கணும். ஆமென். ஏன்னா ஆண்டவராக இயேசு சமரிய ஸ்திரியை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். நான் சொல்லல, கர்த்தர் சொன்னார். எங்கே ஆராதிக்க போகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எந்த மலை என்பது முக்கியம் அல்ல, ஆனால் ஆவியிலே நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்ப ஆவியிலே நான் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒரு லிஃப்ட் கிடைக்கும் பாருங்க. அப்ப நான் கர்த்தர்கிட்ட எழுந்தருளும் ஆண்டவர் உங்க பலத்திலேன்ட்டு அந்த ஸ்பிரிட் ரிவைவ் ஆகிறப்ப நான் சொல்லும் பொழுது கர்த்தர் எழுந்தருளுவார். ஆமென். எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. சில வேளையில் ஒரு உதாரணத்திற்கு பாருங்க, ஒரு குடும்பத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறப்போ அந்த எனர்ஜி, அந்த அவங்களுடைய ஸ்பிரிட்டுடைய ஜாய் வந்துட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணும், அப்படியே அவங்களை அடிக்கும் பாருங்க. அதே மாதிரி தான் என் தேவனை நான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு ஆராதிக்கிற வேலையிலே ஒரு ஸ்பிரிட் அப்படியே என்னை அறியாமல் என்னை லிஃப்ட் பண்ணோம் பாருங்க. இல்லை என்னை அறியாமல் நான் கனெக்ட் ஆவேன், தேவனுடைய ஆவியோடு கனெக்ட் ஆயிடுவேன். அந்த கனெக்டின் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார், எழுந்தருளுகிறார், எழுந்து காரியங்களை எனக்கு செய்கிறார்.